ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம HTML-ல சில டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வீடியோ டேக், ஸோ அதுக்கு பிறகு ஆடியோ டேக், அப்புறம் ஐஃப்ரேம்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் மெட்டா டேக். ஸோ ரொம்ப நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால மெட்டா டேக்னா என்னென்னு, ஸோ அதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஒரு மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாடிக்குள்ளே வந்து இப்போது வீடியோ டேக் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ வீடியோ டேக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, VI அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ சின்டாக்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ டேக், ஸோ வீடியோ டேக்கில் இப்போ சோர்ஸ் கொடுக்குறோம். SRC அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அதாவது சோர்ஸு. ஸோ நான் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ HTML ஃபோல்டருக்குள்ளே அது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க கரண்ட் டைரக்டரிக்குள்ளே வீடியோஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் ஆல்ரெடி வீடியோஸ் வச்சுருக்கேன். ஸோ சோர்ஸை வந்து ./ கொடுத்தோன்னா சோர்ஸ் வருது, நான் அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், பிளாங்காக ஒன்று வந்திருக்கு. அது எதுவும் ப்ளேயும் ஆகலை, இதாகலை, அதுக்கு எதுவும் கண்ட்ரோல்ஸும் இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது ஆட் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதுக்கு வேல்யூஸ்லாம் கிடையாது. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா போதும். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு ஸோ ப்ரௌசர் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, கீழே ப்ளே பட்டன், அதுக்கு பிறகு அந்த வீடியோ ப்ளே ஆகிற டேபு, வால்யூம் பட்டனு, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குற எல்லாமே வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருச்சு இதில். ஸோ அடுத்து ஆட்டோ ப்ளே கொடுத்து பார்ப்போம். ஆட்டோ ப்ளேங்கிறது பேஜ் லோட் ஆகி வந்தோடனே ஆட்டோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ரிஃப்ரெஷ் கொடுப்போம், ப்ளே ஆகலை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஓகே, அடுத்த இது பார்ப்போம், அடுத்த ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். அடுத்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து மியூட்டட் கொடுக்குறேன். ஏன்னா இனிஷியலாக அது ஆட்டோ ப்ளேயில் இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ப்ளே பண்ணும்போதோ அது மியூட்டடில் இருக்கும் இனிஷியலாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வால்யூமை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் வச்சுருப்பேன் பாருங்கள், இமேஜுக்கு ஃபோல்டருக்குள்ள ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஒரு தம்ப்நெயில் மாதிரி அது காமிக்கும். அந்த இமேஜ் ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்நெயில் மாதிரி அதை காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்றேன், ./image-குள்ளே டியூலிப்ஸ்னு அதை கொடுத்துட்றேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில் மாதிரி காமிக்குது. இப்போது ஆட்டோ ப்ளே ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடுது. ஸோ ஆட்டோ ப்ளே இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ பேஜ் லோட் ஆனோடனே அது ப்ளே ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஆட்டோ ப்ளே எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸோ தம்ப்நெயில் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இனிஷியலாக அந்த தம்ப்நெயில் இப்படி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அந்த விட்த்து ஹைட் வந்து அந்த இமேஜோட விட்த்து ஹைட் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்கிறதுனால அது கம்மியாக காமிக்குது. இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கும், ஃபுல் அந்த வீடியோ இருக்கிற ஏரியா வரைக்கும். ஓகேவா? ஆட்டோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஸோ அடுத்து ஆடியோ ஆட் பண்ணுவோம். ஸோ ஆடியோ அதே மாதிரி தான் SRC ஆட்ரிபியூட்ஸ்க்கு கரெக்டாக லொக்கேஷனில் இருக்கிற லொக்கேஷனை அப்படி கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஆடியோ ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஆடியோ இருக்குது. ஸோ அதே மாதிரி சோர்ஸ் எங்கே இருக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் போய் பார்ப்போம், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வராது, ஏன்னா அதில் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லையா. ஏன்னா வீடியோஸ் கூட ஒரு வித் ஹைட் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு சின்ன கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்தோன்னு வரும் பார்த்தீங்களா, ப்ளே பட்டனோட. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிரேக் டேக் கொடுத்து நான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதில் ஆட்டோ ப்ளே கொடுக்குறேன். அதே மாதிரி மியூட்டடில் இருக்கேன். அது இனிஷியலாக அது மியூட்டடில் இருக்கும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ நியூ லைனில் வந்துடும், பிரேக் டேக் கொடுத்துருக்கேன்ல. ஸோ ஆட்டோவை ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இனிஷியலாக அது மியூட்டடில் தான் இருக்குது. ஸோ இதில் தான் ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ டேகு. ஸோ வீடியோவில் வந்து நமக்கு விட்த்து ஹைட்லாம் உண்டு இல்லை, ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம். இது டிஃபால்ட்டாகவே ஒரு வித் ஹைட்டில் இருக்கும். அது டிஃபால்ட்டாக என்ன வித் ஹைட்டில் அந்த வீடியோ இருக்கோ அதில் வந்துடும். ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா அதுக்கு பிக்சல் கொடுத்துக்கலாம், பிக்சல்லையோ இல்லை பெர்சன்டேஜ் கொடுத்தா அந்த பாடி ஃபுல்லாகவே எடுத்துக்கும். நான் பிக்சலில் கொடுக்குறேன். ஸோ வித் அண்ட் ஹைட் கொடுக்குறேன், 300 400 கொடுக்குறேன். ஸோ சின்னதாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ
ஸோ சின்ன சைஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஐஃப்ரேம்னா என்னென்னு பார்ப்போம். ஐஃப்ரேம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்டர்நெட் தேவை ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி பார்க்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு யூடியூப் பேஜ் போய்க்கிறேன். அதில் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு கீழே வீடியோவுக்கு கீழே ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பேஜ் லோடாகி வரும். ஸோ அதில் லெஃப்ட் கார்னரில் வந்து எம்பெடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ இது எதுக்காகன்னா, இந்த வீடியோ வந்து நம்மளோட பேஜுக்குள்ளே நம்ம எம்பெடட் பண்ண போகிறோம். ஸோ மீன்ஸ் அதை அந்த பேஜில் வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான் அந்த டேகை. அந்த டேக் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதை நீங்கள் டேக் க்ரியேட் பண்ணணும்னு தேவையில்லை, அது அப்படியே இருக்கும். நீங்கள் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா. ஃப்ரேம் பார்டர் வந்து 1 கொடுத்துக்கிறேன். இனிஷியலாக 0ல் இருந்துச்சு. 0ன்னா அதில் பார்டர் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அலோங்கிற ஆட்ரிபியூட்ஸில் என்னெல்லாம் வேல்யூ இருக்குது பாருங்கள். ஆட்டோ ப்ளே, என்கிரிப்டட் மீடியா, ஜைரோஸ்கோப்பு, பிக்சர் இன் பிக்சர். ஜைரோஸ்கோப்னால் நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணும்போது இமேஜ் வீடியோ வந்து ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வியூ ஆகுதுல்ல, அதுதான். ஸோ எல்லாம் நீங்கள் அதில் பார்த்த எல்லா விஷயமுமே இதில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வீடியோ பார்த்ததில் எல்லாத்துலேயுமே. ஓகேவா. அது அப்படியே உள்ளே எம்பெடட் ஆகிடுச்சா. அதுக்குன்னு ஒரு சின்ன பார்டரும் செட் ஆகிருக்கும் 1 பிக்சலில். ஸோ வேல்யூ வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறதுக்காக. ஸோ வித் ஹைட் எல்லாமே இருக்குது. எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. பிரேக் டேக் கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோ உள்ள எம்பெடட் பண்ணுறோம். இது ஒரு வீடியோ மட்டும் தான் எம்பெடட் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஃபுல் பேஜை வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். அதாவது வேறு ஒரு வெப் பேஜை வந்து இங்கே சின்னதாக வியூ பண்ண வச்சுக்கலாம். சின்ன சின்ன வித் ஹைட்டு கொடுத்து வியூ பண்ண வச்சுக்கலாம் ஒரு பெரிய பேஜையே. ஸோ அந்த பேஜோட சோர்ஸை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா போதும் ஐஃப்ரேம்குள்ளே. ஸோ இப்போ வந்து ஐஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுமா, நான் வீடியோ டேக் யூஸ் பண்ணக்கூடாதா, வீடியோ டேக்கில் இந்த லிங்க் கொடுத்தா வராதா அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய அத்தாரிட்டி இஷ்யூஸ் வரும். ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து வெளியில் டைரெக்டாக டேக்கில் ஓப்பன் பண்ண முடியாத வச்சுருப்பாங்க. இது ஜஸ்ட் என்கிரிப்டட் மூலமாக நம்ம எடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து உள்ளே எம்பெடட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஹை செக்யூர்டு. அதனால் அவங்க இது மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய வெப்சைட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் வராது. வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து மெட்டா டேக்கை பற்றி பார்ப்போம். ஸோ மெட்டா டேக்கை வந்து எடுத்துகிட்டு நான் திரும்ப கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ நேம். ஸோ நேமுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு ஒரு வேல்யூ கீவேர்டு. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டு, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் HTML. ஸோ இதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஒரு டேக்கு மெட்டா டேக்கு. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் டிலே ஆகுங்கிறதுனால. ஸோ முதல்ல பார்த்துட்டிங்கன்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஸோ மெட்டா டேக் எல்லாம் வந்துருச்சு. கீவேர்டுன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன், ஆத்தர், ரிஃப்ரெஷ். அது வந்து HTML EQவில் கொடுத்துருக்காங்க. கீபோர்டு இதெல்லாம் என்னன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஒரு வெப்பேஜ் சர்ச் பண்ணால் நமக்கு வரும்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு வருதில்ல. ஸோ இதுதான் கீவேர்டு. ஸோ எல்லா பேஜ்லையுமே இதில் வந்து மெட்டா டேட்டாவில் கொடுப்பாங்க. ஒரு சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம பேஜை வந்து சர்ச் பண்ணும்போது இந்த டேட்டாஸை தான் அது எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஒரு பேரா மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஆத்தர் வந்து பொதுவாக நிறைய வெப்சைட்டுக்கு காமிக்காது. ஸோ ரீஃப்ரெஷ் என்னென்னு நான் சொல்லி பேஜில் நான் காமிக்கிறேன். ஸோ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ்க்கு வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். 1 செகண்ட். ஸோ அதில் 1ன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது செகண்டில் தான் எடுத்துக்கும். ஸோ 2 கொடுத்து பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை. இது வந்து எதுக்காக அப்படின்னா, பேஜ் வந்து ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகும். ஆட்டோ ரீஃப்ரெஷ் நிறைய இடத்துல நமக்கு எங்கே தேவைப்படும்னா, ஸ்கோர் போர்டு வந்து எப்போவுமே ரீஃப்ரெஷ் ஆகி புது ஸ்கோர் அப்டேட் ஆகணும். அதாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது இந்த மாதிரி இடங்களில் வந்து
ரீஃப்ரெஷ் வந்து தேவைப்படும். அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் பேஜ் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வேல்யூ தான் அதில் கொடுப்போம். அது ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2 செகண்ட் 1 செகண்ட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகும். நார்மலாக ரொம்ப கம்மியான வேல்யூஸ் இதில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப இன்டராக்டிவாக இருக்காது. வீடியோவை கண்டினியூவாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் கொடுங்க. என்ன கொரினாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.